ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே விஜய் ஆகணும்னு ஆசை. ஒரு 2016-17 டைம்ல விஜய் டிவில கலக்க போகுது யாரு சீசன் 6 ஆடிஷன் நடத்துறாங்க. சரி, நானும் என் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரசாத் ஸ்டுடியோ போனோம். நாங்கள் காலைல ஒரு 7 o'clock போயிருந்தோம். ஏதோ ஈஸியா இருக்கும்னு நினைச்சு போனா அங்க ஒரு 1000-2000 பேருக்கு மேல கூட்டம். நாங்க அந்த கூட்டத்தை பார்த்தே நான் பயந்துட்டேன். அங்க நான் நிறைய பேர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இவங்களெல்லாம் தாண்டி எப்படா ஜெயிப்போம். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டேலண்டடான பீப்புள் வந்து அன்னைக்கு அங்க இருந்தாங்க. நிறைய பேர் பல சீசனா ட்ரை பண்ணி செலக்ட் ஆகாத நிறைய பேர் இருந்தாங்க. இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கிட்ட போறப்ப நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 3 to 4 months போச்சு. விஜய் டிவில வந்து ஒரு கால் வந்திருந்தது. இந்த மாதிரி வேற ஒரு காமெடி ஷோ ஓபன் பண்ண போறதாவும், அதுக்கு ட்ரை பண்றதா இருந்தா ஏதாச்சும் சின்னதா காமெடி கான்செப்ட் வீடியோ பண்ணி அனுப்ப சொல்லி, இந்த வாட்டி ஆடிஷன் நேரம் வேணா நீங்க வீடியோஸ் அனுப்பலாம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சின்னதாக ஒரு காமெடி கான்செப்ட் வீடியோ ஒன்று எடுத்துட்டு அதை நாங்கள் அந்த சேனலுக்கு அனுப்பினோம். அனுப்பி ஒரு 3-4 months ஆச்சு. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி, இதுக்கப்புறமா எங்கேருந்து நம்மளை கூப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா, அப்பதான் வந்து நிறைய பேர் அந்த யூடியூப்ல நிறைய பேர் வீடியோஸ்லாம் போடுறதை நாங்கள் நோட் பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் இந்த வீடியோ போட்டோம். எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நிறைய பேர் பார்க்குறாங்க, நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்கு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களாம் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். வாரம் வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஏதோ சின்னதாக காமெடி கான்செப்ட் ட்ரை பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்படி ஒரு 6 months கிட்ட போச்சு. 6 months இவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணியுமே இதுல ஒரு பெரிய ரீச் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ரீச்சுமே இல்லை. அப்பதான் எனக்கு தெரியுது இது நமக்கு செட் ஆகாது. இது நம்ம மறுபடியும் ஏதோ நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா வந்து என்னதான் பண்ணாலும் நீ மறுபடியும் தூக்குற கலக்க போது யாருக்கு ட்ரை பண்ண நினைச்சா அது உள்ள போறதுக்கே உனக்கு வந்து பயம். அதுக்கப்புறமா நம்ம வந்து யூடியூப்ல போட்டோம், ஒரு 6 months போட்டுட்டோம். இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி இதுவும் நமக்கு செட் ஆகல. இது நம்ம மறுபடியும் இது நம்ம பண்ணிட்டே இருந்தா நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம் மெயினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல நான் இதை விட்டுட்டு நான் வந்து ஒர்க்காக போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொரோனா வருது. கொரோனால ஒரு சின்ன பிரேக் கிடைக்குது. அந்த டைம்ல சரி, நம்ம ஏன் வந்து யூடியூப்பை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடாது, யூடியூப்ல மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சின்ன யூடியூப் சேனல் வச்சு அவங்களோட என்னென்ன சின்ன வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி நமக்கு என்ன ரீச் ஆகுனே தெரியாது, நம்ம எல்லாத்தையும் ஒரே சேனல்ல பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கிறேன். அவங்களும் வீடியோஸ்லாம் தராங்க. நான் வந்து முன்னாடி இருந்த சேனலே பேர் மாற்றி மறுபடியும் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறேன். முன்னாடி நிறைய கான்செப்ட் வீடியோஸ்ல கேமரா முன்னாடி நடிச்சு வீடியோ எடுத்து போட்ட எனக்கு இந்த ஒரு 3-4 years கேப்க்கு அப்புறமா நான் மறுபடியும் ட்ரை பண்றப்ப என்னால கேமரா முன்னாடி பேசவே வரல. என்ன மெயின் காரணம்னு பார்த்தா, நம்ம மறுபடியும் நம்ம முகத்தை காட்டுறோம்னா லைக் அது எங்க ரீச் ஆக போகுது, நம்ம மறுபடியும் அது செட் ஆகாது, நம்ம மறுபடியும் வந்து தோத்துருவோம் அப்படின்ற பயத்துல சரி ஃபேஸ்லெஸ் வீடியோஸ் பண்ணலாம், ஒன்லி வாய்ஸ் ஓவர் வச்சு நம்ம வந்து ரிவ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நான் ட்ரை பண்ணேன். ஒரு வீடியோ ட்ரை பண்ணி நான் அப்லோட் பண்ணேன். ஒரு 3K-4K வியூஸ் கிட்ட போயிருக்கோம். பட் ஆனா அந்த டைம்ல 3K வியூஸ்ன்றது ரொம்ப கம்மி. நான் அதுக்கப்புறமா ஒரு 2-3 ஃபுட் vlog எடுத்து வச்சிருந்தேன். பட் ஆனால் இது எதுவுமே அப்லோட் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா மனசே வரல. ஏன்னா நான் மறுபடியும் இதை ஆரம்பிச்சேன், நான் மறுபடியும் நான் தோத்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை போடுறதை நிப்பாட்டிட்டேன். கெரியர்ல வந்து வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் அதுக்காக கிளம்பி வந்துட்டேன். வந்து ஒரு 4 to 5 years ஆச்சு. இந்த டைம்ல நான் வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போடணும்னு நான் நினைக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. நான் வந்து பல வாட்டி வந்து யூடியூப்ல வீடியோ போடணும்னு நினைச்சிருக்கேன். பட் ஆனா என்னடா போடுறது, எது போட்டாலும் வந்து ஓட மாட்டேங்குது, நம்ம எது போட்டாலும் அது வந்து ஒரு ரீச் கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன நினைக்கிறனோ அது என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டா பாக்குறப்ப யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் எல்லாம் வீடியோஸ் போடுறாங்க, ரீல்ஸ் பண்றாங்க அப்படின்றப்ப நமக்கு இது நல்லாவே வருமே, நம்ம ஏன் பண்ணாமே இருக்கோம், நம்ம பண்ணலாம் அப்படி யூடியூப்ல இந்த சேனலும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐடி ஓபன் பண்றேன். ரீச்காக ஏதோ ஒண்ணு பண்ணாம நம்ம நினைக்கிறத பேசி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். என்னால பேச முடியல. நான் 30 seconds தான் பேசணும்னு நினைச்சேன். பட் ஆனா என்னால சுத்தமா பேசவே முடியல. எனக்கு என்ன சரளமா என்னால பேச முடிஞ்சு என்னால என்ன வந்ததோ அது வந்து ஒரு 30 seconds கூட என்னால பேசுறதுக்கு எனக்கு வரல. நான் அப்பதான் ஷாக் ஆகுறேன். தோத்துருவேன் அப்படின்னு சொல்லி நான் பயந்து எனக்கு என்ன நல்லா வருமோ நான் அதையே வந்து எனக்கு வராத மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு அந்த டைம்ல தான் ரியலைஸ் ஆச்சு நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஃபாலோவர்ஸ்க்காக, ரீச்காக, நம்ம வீடியோ ட்ரெண்ட் ஆகணும், வைரல் ஆகணும் அப்படின்றத மட்டும் யோசிச்சு வீடியோஸ் எடுத்தேனே தவிர நான் எனக்கு என்ன வரும் அதை வந்து சொல்லணும். இப்ப ஒரு விஷயத்த பாக்குறேன், ஒரு விஷயத்துக்கு கேள்விப்படுறேன்னா என்ன நினைக்கிறனோ அதை நான் பேசணும், யூடியூப்ல போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நான் வந்து விட்டுட்டு வியூஸ், லைக்ஸ், ரீச், சப்ஸ்கிரைபர்ஸ்
யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே நான் ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்க இப்ப பாத்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே வரும், அதை நம்ம எங்க ஷோகேஸ் பண்றோம்னா நம்ம தோத்துருவோமோ, நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண நம்ம அதை தோத்துருவோமோ அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஃபியர் ஆஃப் லூசிங்ல இருந்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வர வேண்டிய டைம் இது. நான் அந்த ஃபியர் ஆஃப் லூசிங்ல இருந்து இருந்துட்டே இருந்ததுனால எனக்கு ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் மறுபடியும் ஒரு வீடியோல இப்படி ஒரு 10 நிமிஷம் நின்று பேசுறதுக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா வருது பட் ஆனா தோத்துரும் நீங்க பயந்து அங்கேயே இருந்தீங்கன்னா நீங்க எப்ப திரும்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. சோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணனா கண்டிப்பா தோத்துருவீங்க. தேங்க்யூ.